புதிய உச்சங்களை அடைய வேண்டும். இந்திய அமெரிக்க உறவு என்பது இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை அடைய வேண்டும். அதற்காக ட்ரம்ப் அவர்களுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற மிக முக்கியமான விஷயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். இதனுடைய பின்னணியும் நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் சரியாக ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக இருந்த இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு என்று முழுமுற்றாக மாறியிருக்கிறது என்பதை அவரது அந்த பேச்சின் மூலமாக பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதிவிடுவதற்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த பேச்சு குறித்த தனது கருத்துக்களை கூறியிருந்தார். அவரும் அதே மாதிரிதான், இந்தியாவுடனான உறவை நான் மிகவும் நேசிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் அன்புக்கினிய நண்பராகத்தான் நான் பார்க்கின்றேன். அவருடன் இணைந்து செயலாற்ற தான் ஆவலுடன் இருக்கிறேன் என்ற விஷயத்தை குறிப்பிட்டதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வரி சதவிகிதத்தை 18% குறைத்திருப்பதாகவும், அதே சமயம் இந்தியாவிடமிருந்து வரி குறைப்பை தாங்களும் எதிர்பார்ப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்பாக நமக்கு தெரியும், ஒவ்வொரு பொருட்களுக்கும் 100% வரி என்ற வகையில் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். இன்னும் சொல்ல போனால் உலக அளவில் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகளை காட்டிலும் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிராகத்தான் அவர் கடுமையான வரி விதிப்புகளை செய்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்தியா அமெரிக்கா மீது விதிக்கக்கூடிய வரி என்பது நியாயமற்றது என்ற விமர்சனங்களையும் அவர் தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார். ஆனாலும் கூட உலக அளவில் காட்சிகள் என்பது தொடர்ச்சியாக மாறி வந்தது. சில தினங்களுக்கு முன்பு ஐரோப்பிய யூனியனின் தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், அதிகாரிகள் இந்தியாவிற்கு வந்திருந்தார்கள். குடியரசு தின விழாவில் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருந்தது. அதில் இரு தரப்புக்குமே பலனளிக்கக்கூடிய வகையில் வரி விகிதங்களில் கடுமையான மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. வரி குறைப்பு என்பது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் பெரிய அளவில் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்தியாவிற்கான ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் இறக்குமதி பொருட்கள், அதே போல ஐரோப்பாவுக்கான ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களுக்கான வரி விகிதங்களில் கடுமையான குறைப்பு என்பதும் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஐரோப்பிய பொருட்கள் இந்திய சந்தைகளில் மிக மலிவான விலைக்கு கிடைக்கக்கூடிய சூழல், கார் மாதிரியான அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் கோலோச்சுவதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய அந்த மோட்டார் வாகனங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் ஐரோப்பாவுடனான அந்த ஒப்பந்தத்தை அடுத்து மிகவும் விலை மலிவாக கிடைக்கும் என்ற சூழல் உருவாகி இருந்தது. அதே போல இந்தியாவுடைய நெசவு பொருட்களாகட்டும், விளை பொருட்களாகட்டும், எண்ணெய் வித்துக்களாகட்டும், இவை அனைத்துமே ஐரோப்பாவில் மிக மலிவான விலைக்கு கிடைக்கும் வகையில்தான் இந்த வரி குறைப்புகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்பு பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் சீனாவிற்கு நேரடியாக சென்று சீன அதிபரை சந்தித்ததோடு மட்டுமில்லாமல் பிரிட்டன் சீன உறவில் புதிய பரிணாமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வரி குறைப்புகளை நாங்களும் பரஸ்பரம் செய்து கொள்ளப் போகிறோம் என்ற விஷயத்தை எல்லாம் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். இன்னொரு பக்கம் ரஷ்யா இந்தியாவுடனான உறவு என்பது இன்னும் வலுப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவுடனான உறவு ஒரு பக்கம் வலுப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் ஆட்சி மாற்றம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்து அங்கும் ஒரு விதமான சூழல் என்பது அமெரிக்காவிற்கு எதிரான அவர்களுடைய பொருளாதார தாக்கத்திற்கு எதிரான சூழல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் G7 உச்சி மாநாட்டிலும் அதே மாதிரியான நிலைமை. சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற அந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்ளாமல் இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் விமர்சனக்குள்ளாகவே இருந்து வந்த சூழலில் ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே அமெரிக்காவை தனிமைப்படுத்துகிறதோ என்ற அந்த ஒரு இடத்தை நோக்கிதான் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில்தான் அமெரிக்கா சற்று இறங்கி வர தொடங்கி இருக்கிறதோ, சீனாவுடன் நாங்கள் இணக்கமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தார். தற்பொழுது பொருளாதார ரீதியிலான போர் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எந்த அளவிற்கு உச்சகட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியும். ஆனாலும் அதில் சீனாவின் கைகள் சற்று ஓங்கி இருக்கக்கூடிய சூழலில் சுதாரித்து கொண்டாரோ ட்ரம்ப் என்றுதான் இந்த தருணத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய மற்ற விஷயங்கள், 500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான நிகரான பொருட்களை இந்தியா வாங்க வேண்டும், அமெரிக்க பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் அவர் இன்னமும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை இந்தியாவின் மீது திணிக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறாரோ என்ற விஷயம் எல்லாம் இருந்தாலும் கூட இந்தியாவுடைய நீண்ட பேச்சுவார்த்தை மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக பெரும்பாலான இந்தியர்களுக்கு சற்று நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் அந்த வரி குறைப்பு என்பது வந்திருக்கிறது. 18% குறைந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அதை உறுதிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் அதை வரவேற்றும் பேசியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம்.
அமெரிக்க அதிபர் ட்ரம்பை தனது இனிய நண்பர் என்றும் சுட்டிக்காட்டி அவருடன் பேசியது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவிட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக இணக்கமாக செயல்படுவதற்கான ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடனான இந்த பேச்சை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார்.